வசு, நீ கொஞ்சம் டயர்டா இருப்ப. ஒர்க் எல்லாம் எதுவும் வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடு. என்னது ரெஸ்டா? போங்க சார். ஆபீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் உயிர் போற அளவுக்கு வேலை இருக்கு அர்ஜுன் சார். வசு, அந்த மாதிரிலாம் பேசாத வசு. எப்படி நான் பேச வேண்டாங்கறீங்க? இப்ப நீ சொன்னிய அந்த வார்த்தை எல்லாம் வேணாம் வசு. இப்படி சொன்னேன் நானு. உயிர் போற அளவுக்கு. ப்ளீஸ் வசு, தயவு செஞ்சு சொல்லாத, ரொம்ப அபசகனமா இருக்கு. சொன்னா கேளு வசு. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம 2 பேருமே ரெஸ்ட் எடுக்கலாம். நாளைக்கு ஆபீஸ் போய்க்கலாம். இல்ல அர்ஜுன் சார், டெண்டருக்கு ஃபைல் அனுப்பணும், அப்பதானே இன்வாய்ஸ் பாஸ் ஆகும். வசு சொன்னா கேளு வசு, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு. நீ ரொம்ப டயர்டா இருக்க. இல்லையே, நான் நல்லா உற்சாகமா தானே இருக்கேன். கடவுளே, இல்ல வசு, என் பார்வைக்கு நீ டயர்டா தான் இருக்க. என்னது உங்க பார்வை? என் மேல உங்களுக்கு தனி பார்வை இருக்கா? கலாட்டா பண்ணாத வசு, சொன்னா கேளு, நாளைக்கு போலாம். ஓகே. தென்றாடும் பூவில் வந்தாடும் தென்றல் மீதும். என்னப்பா இனியா எங்க? தெரியலையே தம்பி, காலையில இருந்து நான் அவளை பார்க்கவே இல்லையே. பாக்கலையா? எப்போ உங்க கூட தான் சுத்திட்டு இருப்பா, பாக்கலங்கறீங்க? என்ன தம்பி பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? தம்பி ஒரு விஷயம். என்ன பாட்டி சொல்லுங்க. இனியா ராத்திரி முழுக்க ரொம்ப கவலையா இருந்தா, தூங்கவே இல்ல. என்னன்னு கேட்டேன். ஒண்ணுமில்ல பாட்டின்னு சொன்னா. ஆனா காலையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு லெட்டர் எழுதிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. அவ வேற எதுவும் சொல்லாம உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு, முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு போயிட்டா தம்பி. இதான் தம்பி இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னதான் பிரச்சனை அவளுக்கு? அன்புள்ள அஹூன், எனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பமில்லை. நான் வளர்ந்த இடத்துக்கே போறான். என்னை தேடி யாரும் வர வேண்டாம். அஹூன், உங்க கோதல் பொய். நீங்க நடக்குறீங்க. ஐயோ, துப்பாக்கி தம்பி ஏன் இப்படி பாக்குது? என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. பாட்டி, என்னது இது? தப்பு தப்பா எழுதிருக்கு. இது இனியாதான் எழுதினாலா? பாட்டி கேக்குறேன்ல, இவ்வளவு தப்பு தப்பா எழுதிருக்கு, இது இனியாதான் எழுதினாலா? அது ஏன் தம்பி, ஒரு பொண்ணு மனசு சுக்கு நூறா துண்டு 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 துண்டா பீஸ் பீஸா உடஞ்சு போய் லெட்டர் எழுதுறப்போ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமா பாத்துக்கிட்டு இருப்பா? மாஞ்சா நூல்ல மாட்டின மனசு பஞ்சாவா இருக்கும், நஞ்சாவா இல்ல தம்பி, துடிக்கும். பாட்டி என்னது இது? பெட்டி எடுத்துட்டு போறாரு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற பெட்டி? ஐயோ, அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் போல இருக்கே. ஒரிஜினல் பெட்டியை இவர் வச்சிருக்காரு. அந்த இனியா லெட்டர் வச்சுட்டு போயிட்டா, இவர் பெட்டி தூக்கிட்டு போறாரு. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. சரி சரி, என்ன அதிசயமா 2 பேரும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. நான் நல்லா தானே இருக்கேன். எனக்காக என்ன வேண்டிக்கிட்டீங்க? மாமா, நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் சீக்கிரமா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏய் நட்சத்திரா, இதெல்லாம் சாமி கிட்ட வேண்டுற விஷயமா என்ன? கோயில்ல எதை வேண்டதுன்னு ஒரு விவசாயே இல்லையா? ஏன் நான் வேணா உனக்கு என்ன? என்ன வேணா வேண்டலாம் நட்சத்திரா, ஆனா வேண்டுதல்ல ஒரு கண்ணியம் இருக்கணும். நம்ம சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் பூடகமா தான் சொல்லணும் நட்சத்திரா. அதுல என்ன தப்பு இருக்கு?
எங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தானே அவங்க வேண்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வேண்டிக்கிட்டது நட்சத்திரா, ஆனந்தோட அத்தை பொண்ணு தானே. இல்ல மீனாட்சி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தயங்குறத பார்த்தா எங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. கல்யாணமே பண்ணி வச்சவங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இடைஞ்சலா இருப்பாங்களான்னு? அது நமக்குள்ள நம்ம போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட். அதுக்கே அவங்கள வம்பு இழுக்கிற? நான் வம்பு இழுக்கல ஆனந்த். தேவையில்லாம நம்ம பர்சனல் விஷயத்துல 3வது மனுஷியா அவங்க தலையிட வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வசு மேடம்க்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்கள எந்த சிச்சுவேஷன்லயும் மட்டம் தட்டி பேசாத மீனாட்சி. அது எனக்கு பிடிக்கல. அவங்க வேலைய அவங்க பாத்துட்டு போனா நான் ஏன் தலையிட போறேன் ஆனந்த்? வீட்ல இருக்கிறதுனால ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு எல்லா உரிமையும் வந்துராது. பரவாயில்ல மீனாட்சி, உன் பர்சனல் விஷயத்துல நான் தலையிட்டது தப்புதான். நீ சொன்ன மாதிரி நான் ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப், தேவையில்லாம இதுலலாம் தலையிடக்கூடாது. அதுக்கு எனக்கு உரிமை இல்ல. என்ன மன்னிச்சிரு மீனாட்சி. மீனாட்சி, ஏன் வசு மேடம் கிட்ட இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மீனாட்சி. ஆனந்த், நான் எந்த தப்பு பண்ணல. நான் சரியா தான் நடந்துக்கிட்டேன். என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி மத்தவங்களும் எந்த அளவுக்கு நம்ம பர்சனல் விஷயத்துல வரணும்னு எனக்கு தெரியும். இனியா, எப்படி நம்ம கிட்ட இருந்த பெட்டி அர்ஜுன் கிட்ட போச்சு? லெட்டர் எழுதி வச்சுட்டு வர அளவுக்கு அப்படி என்ன ஒரு அவசியம் வந்துச்சு? உன்னை காணாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா இனியா. உங்களுக்கு மனைவிங்கிற உரிமை உள்ளனா சந்தோஷமாவே இல்ல அர்ஜுன். என்ன நீ அப்படி சொல்ற? நீ முக்கியத்துவம் இல்லைன்னு நான் நினைச்சிருந்தா இப்படி உன்னை தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கணும்னு தேவையே இல்லை. அப்படிலாம் பேசாத இனியா, வா போலாம். வேணாம் அர்ஜுன். ஒவ்வொரு பொண்ணுக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கும். அந்த விருப்பம் இருக்கிறவங்களோட வாழ்றதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கணும். உரிமைன்னு பேருக்கு சொல்லிட்டு உரிமை இல்லாம வாழ்றதுல அர்த்தமே இல்ல. என்னை விட்டுடுங்க அர்ஜுன், நான் வரல. இப்ப என்னதான் சொல்ல வர இனியா? இறங்கி வராரு, பெட்ட போற்ற வேண்டியதுதான். சீக்கிரம் திரும்பி வருவேன். நீ எங்க இருந்தாலும் உன்னை விட மாட்டேன். 90 நாள் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது அர்ஜுன். நீங்க தானே இப்படியே என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அது மாற போறது இல்லல்ல. அப்புறம் 3 மாசம் டைம் எதுக்கு? இப்பே கல்யாணம் பண்ணிக்கலாம் அர்ஜுன். என்ன சொல்ற இனியா? இன்னும் 3 மாசத்துல ஊர். இத பாருங்க அர்ஜுன், அம்மா ஆசைப்பட்டபடி 3 மாசம் கழிச்சு ஊர் அறிய நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா இப்போதைக்கு நீங்களும் நானும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன தலையில கை வைக்கிறா? ஐயோ! வசு, வசு, என்னாச்சு வசு? சார், இந்த வருஷம் நம்ம போன வருஷத்தை விட அதிகமா தான் பிசினஸ் பண்ணிருக்கோம். ஆனா லாக் ஷீட்ல ப்ராஃபிட் கம்மியா காட்டுது சார். அது விடு வசு. இப்ப நீ ஏன் இருமுன? தலையில வேற கை வச்சிருக்க, தலை வலிக்குதா? ஐயோ, என்ன அர்ஜுன் சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருமல் எப்பவாவது வர்றது சகஜம் தானே. இல்ல வசு, எதுக்கு உனக்கு இந்த வேலை எல்லாம்? நீ நல்லா ரெஸ்ட் எடு. ஆமா அர்ஜுன் சார், நீங்க லேப்டாப்ல தானே உட்கார்ந்து எதையோ பாத்துட்டு இருந்தீங்க. ஆனா அங்க இருந்துட்டே என்ன எப்படி கவனிச்சீங்க? எப்பவும் என்ன உங்க கண் பார்வையிலே வச்சிருக்கீங்க போல. அப்படிலாம் இல்ல வசு, நீ இருமுன, அதான் உன்னை பார்த்தேன். ஓ, நான் இருமுனா கூட நீங்க டென்ஷன் ஆகுறீங்கல்ல? என் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இல்ல சார். இல்ல வசு, பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டியா, அப்பல இருந்தே எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல வசு. ஓகே?
ஓகே ஓகே சார், நீங்க சொன்னா அது சரியாதான் இருக்கும். இனியா, இனியா. ஆ ஆ, சொல்லுங்க அர்ஜுன். கிச்சனுக்கு போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வரியா? உள்ள யார் இருக்காங்க அர்ஜுன்? வசு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வரியா? சாப்பிட போற நேரத்துல எதுக்குங்க ஜூஸ்? சாப்பிடலாம் வாங்க அர்ஜுன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் ஜூஸ் எடுத்துட்டு வரியா? சரி, ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு வரலாமா? பார்க்கலாம். நீ முதல்ல போய் ஜூஸ் எடுத்துட்டு வாயேன். ஒரே ஒரு ஜூஸ் தானே அர்ஜுன்? எஸ் எஸ், ஒரே ஜூஸ் தான். ஒரு ஜூஸ்க்கு இவ்வளவு கொஸ்டினா? சரி சரி சரி, நான் போய் கொண்டு வந்துடுறேன். அர்ஜுன், ஜூஸ். அங்க கொடுத்துரு. நான் எதுக்கு அவளுக்கு போட்டு கொடுக்கணும்? உங்களுக்கு நினைச்சுதான் நான் ஆசாசியா போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்க குடிங்க. எனக்கு ஜூஸ் வேண்டாமா, நான் வசுக்கு தான் கேட்டேன். அதே நீங்க என்கிட்ட முன்கூட்டியே சொல்லல. ஏன் விவரமா சொன்னாதான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வருவியா? நீங்க என்னோட புருஷனாக போறவரு. உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறது என்னோட கடமை. நான் எதுக்கு அவளுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும்? இத பார், இந்த கடமை உரிமை இந்த மாதிரிலாம் பேசாத. வசுவ நம்ம குடும்பத்துல ஒருத்தியா தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அவ நமக்காக நிறைய கேர் எடுக்கிறா. அப்போ நான் கேர் எடுக்கலன்னு சொல்றீங்களா? ஐயோ அது இல்ல இனியா, புரிஞ்சிக்கோ. குடுக்க சொன்னா கூட முடியாது அர்ஜுன். அவ இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி. சம்பளமாகறா, அதுக்காக வேலை செய்யறா. அவளுக்கு எதுக்கு நான் ஜூஸ் போட்டு கொடுக்கணும்? இப்படி என்ன அவமானப்படுத்துறதுக்காக தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஏய், அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஜூஸ் போட்டு கொடுக்கிறது ஒரு சாதாரண வேலை. அதுக்கு எதுக்கு இவ்வளவு அழட்டிக்கிற நீ? வீட்டுல சும்மா தானே இருக்க. அவ ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கா. உனக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு? பாத்தீங்களா அர்ஜுன், நம்ம சண்டை போடுறத பார்த்து அவ சிரிக்கிறா. பாத்தீங்களா பாத்தீங்களா, பட்டுன மூஞ்ச மாத்திரா அர்ஜுன். எதுவும் தெரியாத மாதிரி உங்ககிட்ட ஆக்ட் பண்றா. ஐயோ, அங்க பாருங்க அங்க பாருங்க, திரும்பவும் சிரிக்கிறா. ஏய், அவ பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட எதுக்கு இப்ப நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஜூஸ் எடுத்துட்டு போய் அவகிட்ட தா. என்னால முடியாது அர்ஜுன். நான் உங்களுக்காக போட்டு கொண்டு வந்திருக்கிற ஜூஸ் ஒண்ணு நீங்க குடிங்க, இல்லன்னா நான் குடிக்கிறேன். அவளுக்கு மட்டும் நான் குடுக்கவே மாட்டேன். ஏய், விளையாடாத. உனக்கு வேணா வேலைக்காரிட்ட சொல்ல, அவ போட்டு தருவா. எடுத்துமே அவகிட்ட தா போ. முடியாது, நான் தான் குடிப்பேன். ஏய், இடியட். இந்தா வசு, ஜூஸ் குடி. இந்தா. எனக்கு வேணாம் அர்ஜுன் சார். குடி வசு. அவளுக்கு முன்னாடி என்ன அடிச்சிட்டீங்கல்ல? குடி வசு. குடிச்சிட்டேன் அர்ஜுன் சார். நீ வேற எதுவும் பத்தி நினைக்காத. ரெஸ்ட் எடு. அர்ஜுன் சார் நம்ம மேல இவ்ளோ அக்கறை காட்டுறாரு. நம்ம தான் ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சா? இல்லனா நம்மள மாதிரியே அவருக்கும் நம்ம மேல காதல் வந்துருச்சா? ஒன்னும் புரியலையே. ஜூஸ் குடுக்கறாரு, லைட்டா இருமுனாலே பதறாரு. எனக்காக இனியாவ ஓங்கி அரைஞ்சாரு. ஒண்ணுமே புரியலையே. இனியா, நான் ஒரு விஷயம் பண்ணா அதுல ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம நான் உன்னை அடிக்கல. வசுந்தரா பாவம் இனியா. என்ன பாவம்? பெரிய பாவம். அவளுக்கு ரொம்ப தான் வக்காலத்து வாங்குறீங்க அர்ஜுன்.
வக்காலத்து வாங்கல இனியா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். என்ன அர்ஜுன் புரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு அவளை பிடிச்சிருந்தா அவ பின்னாடி போங்க, என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு. நான் உங்களை எப்பவுமே நேசிக்கிற ஹார்ட் ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போறேன். இனியா, வார்த்தையை விடாத. வசு வசு இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடவே இருப்பா. இல்ல அர்ஜுன், நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக ஏதேதோ சொல்றீங்க. இல்ல இனியா, நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல, இது நிஜம். அவளுக்கு பிரெயின் டியூமர் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கா. அவ இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ தான் உயிரோட இருப்பா. இல்ல அர்ஜுன், நீங்க போய் சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன். இந்த இனியா, இது நேத்து எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட், நீயே படி. அர்ஜுன், நிஜமாவா சொல்றீங்க? என்னால இதை தாங்கிக்கவே முடியலையே அர்ஜுன். ரொம்ப பாவம் வசு. இது பாரு இனியா, இது வசுக்கும் தெரியாது, இந்த வீட்ல இருக்கவங்களுக்கும் தெரியாது. தயவு செஞ்சு வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காத. இதுக்காக தான் என் மேல கோவப்பட்டீங்களா? பாவம் இல்ல வசு, அவளுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அர்ஜுன். இனிமே என் வாழ்க்கையில வசு கிடையாது. சீக்கிரமாவே சாப்டர் க்ளோஸ். ஓ வா இனியா, என்ன ஸ்வீட் பாக்ஸோட வர? இன்னைக்கு உன் பர்த்டேவா? பர்த்டே எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்ல விஷயம்தான். ஸ்வீட் எடுத்துக்கோ வசு. பயப்படாத வசு, ஸ்வீட்ல விஷம் எல்லாம் எதுவும் இல்ல, சும்மா சாப்பிடு. இப்ப நான் உனக்கு எதுக்கு ஸ்வீட் கொடுத்தேன் தெரியுமா? சொல்லு இனியா. எனக்கு பர்த்டேவான்னு கேட்டல, எனக்கு பர்த்டேலாம் இல்ல வசு. உனக்கு கூடிய சீக்கிரமா டெத் டே, அத கொண்டாடுறதுக்கு தான் இந்த ஸ்வீட். என்ன சொல்ற நீ? எனக்கு டெத் டேவா? உனக்கு பிரெயின் டியூமர். ஆமா வசு, நம்ப முடியல. மரணம் உன்னை நெருங்கிக்கிட்டு இருக்கு. இத பாத்தியா? உன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ். என்ன இது? என் ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் பார்க்கல, அர்ஜுன் சார் தான் பார்த்தாரு. ஒருவேளை டாக்டர் ஏதோ நீட்டி முழக்கி பேசுற மாதிரி இருந்ததுக்கு இதுதான் காரணமா? அதோட அர்ஜுன் சார் கூட 2 நாளா என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி இருந்தாரு. எதுக்கு எடுத்தாலும் பதறினாரு. அதுக்கும் இதான் காரணமா? இத பாரு வசு, ரிப்போர்ட்ட பார்த்தலாம் நான் ஒண்ணு இதை தெரிஞ்சுக்கல. இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதே அர்ஜுன் தான். அப்பதான் நான் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ட போட்டோ எடுத்தேன். சாக போறான்னு தெரிஞ்சும் ஸ்வீட் கொடுக்கற அளவுக்கு நான் ஒன்னும் மனிதாபிமானம் இல்லாதவ கிடையாது. ஆனா எனக்கு சொந்தமான ஒருத்தரை என்கிட்ட இருந்து தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறியே, அதனாலதான் எனக்கு உன் மேல அவ்வளவு ஆத்திரம். யார் உனக்கு சொந்தமானவரு? அர்ஜுன் சாரா? நான் சாக போறேன்னு நீ சொன்னப்ப கூட அத கேட்ட எனக்கு சிரிப்பு தான் வருது இனியா. அர்ஜுன் சாரோட ஹார்ட் ஃப்ரெண்ட் யாரு, அவரோட சொந்தங்கிறது யாரு, இதெல்லாம் உனக்கே தெரியும். இருந்தாலும் தெரியாத மாதிரியே பேசுற. இனிமே உனக்கு அந்த நினைப்பெல்லாம் வேணாம் வசு. 3 மாசம் இல்ல, இனி எண்ணி 15 நாள்ல அர்ஜுனுக்கும் எனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ். அந்த உறுதியை கொடுத்துதான் அர்ஜுன் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. கல்யாணம் வரைக்கும் நீ நிச்சயமா உயிரோட இருப்ப. இருக்கணும், என்ன வாழ்த்தணும்ல. இந்தா ஸ்வீட் பாக்ஸ நீயே வச்சுக்கோ. வரட்டா? வசு வசு வசு, உனக்காடி இப்படி நடக்கணும்? பாவியாச்சே, உனக்கா இப்படி நடக்கணும்? ஐயோ தம்பி தம்பி, விஷயத்த கேள்விப்பட்டியாடா? இப்படி
இப்படி ஆமா மாதிரி ஊர்ந்து ஊர்ந்து வரியேடா. நம்ம குடும்பத்துல அல்பாயுசுல ஒரு இழவு விழ போகுதுடா. ஐயோ அக்கா, எதுக்குக்கா உயிர் போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? டேய் தம்பி, ஐயோ என்னடா என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்ட? உன் பொண்ணு போக போதேன்னு தாண்டா நான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன். பேசாம இரு பாட்டி. அக்கா, என்னக்கா சொல்ற நீ? ஆமாடா, உன் பொண்ணு உயிருக்கு ஆபத்துடா, ஆபத்துடா. இலக்கியாவுக்கு என்னக்கா ஆச்சு? ஐயோ 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 ஐயோ, டேய் தம்பி, உன் கண்ணுல என்ன பூ விழுந்துருச்சாடா? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செய்யறியடா. அவளுக்கு ஒண்ணுமே இல்லடா. இதோ உன் மூத்த பொண்ணுக்கு தாண்டா. இதையும் உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்களா? ஐயோ 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 ஐயோ, இந்த காந்திபதி வம்சத்துல கரையான் பூந்துருச்சே. அள்ளி பூக்க வேண்டிய இடத்துல அரளி பூ பூத்துருச்சே. ஐயோ வசு, என்னமாச்சு உனக்கு? அக்கா ஏதேதோ சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? கேக்குற? அவளே உயிர் போக போற சோகத்துல இருக்கா. அவகிட்ட கேட்டா என்னடா என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையாடா? அப்பாவி பொண்ணுக்கு இப்படி ஒரு சோகத்தை கொடுத்துட்டானேடா. நம்ம வசுக்கு மூளையில கட்டியாண்டா. ஐயோ, அவ கடைசி கட்டத்துல இருக்காளாண்டா. கூடிய சீக்கிரமே புட்டுக்கிட்டு போயிடுவாளாண்டா. வசு, என்னம்மா இதெல்லாம்? அக்கா சொல்றதெல்லாம் உண்மையாமா? ஐயோ வசு, அம்மா சொல்றதெல்லாம் நிஜமா? உனக்கு மூளையில கட்டி இருக்கா? சொல்லு வசு, என்ன ஆச்சு? அம்மா, எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். பாட்டி தான் ஏதோ உணர்ந்து. என்னாச்சு? அத்தாச்சி அத்தாச்சி அத்தாச்சி, என் பேத்தி நிலைமைய பாத்தீங்களா? கை கால்ல கட்டி வந்தா வெட்டி எரிஞ்சிடலாம், ஆனா வசுக்கு மூளையில கட்டி வந்துருச்சு. ஐயோ, டாக்டர் 1 2 3 4 குறிச்சிட்டாரு அத்தாச்சி, 4 குறிச்சிட்டாரு. ஆலமரமா இந்த வம்சம் தழைக்கும் நினைச்சேன், இப்படி வாழை மரமா சாக போறாளே. வசு, என்னம்மா அமைதியா இருக்க? அக்கா சொல்றதெல்லாம் நிஜமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாளே. ஏண்டா தொம்பி, என் அருமை தொம்பி, தலைவலி மாத்திரை வாங்க கூட வக்கு இல்லாம இருக்க. அவ தலைக்கு எங்கடா நீ வைத்தியம் பார்க்க போற? பாட்டி, இப்ப சும்மா இருக்க போறியா இல்லையா? ஏண்டி ஏன் வாய கட்டுற? எப்படி நான் சும்மா இருக்கிறது? ஐயோ ஐயோ, நீ எனக்கு கொஞ்ச நெஞ்சமாடி துரோகம் பண்ணிருக்க. பேதி மாத்திரையை கொடுத்து பெட்ரூம்க்கும் பாத்ரூம்க்கும் அலைய விட்டியேடி. அத மறப்பேனா? இல்ல, அந்த அர்ஜுன் கிட்ட எத்தனை தடவை நீ என்ன மாட்டி விட்டுருப்ப, அதெல்லாம் நான் மறந்துடுவேனா? நான் போற இடமெல்லாம் அப்படியே பின்னாடியே வந்து ஆப்படிச்சுக்கிட்டே இருந்தியேடி. அதனால தாண்டி அந்த ஆண்டவன் உனக்கு பாதியிலேயே சங்கூதிட்டான். ஏங்கா, நீ பேசுறத வச்சு பார்த்தா அவளுக்கு ஏதோ சாபம் கொடுக்கற மாதிரி இருக்கு. அம்மா, நாங்களே குழம்பி போய் நிக்கிறோம், குத்தி காட்டி பேசாதீங்கம்மா. ஆமாண்டி, நான் குத்தி காட்டி தாண்டி பேசுவேன். ஒன்னால தாண்டி அவளுக்கு இப்படி ஒரு சீக்கே வந்திருக்கு. ஓ வம்சம் தானடி அவ. நீ வந்த நாள் முதல்ல எதிரி விளங்கி இருக்கு. குடியிருந்த வீட்டை விளங்க வாடி வச்ச, அதத்தான் பேங்க்காரன் இழுத்து பூட்டிட்டு போயிட்டானே. மம்மி, தெரு தெருவா சுத்திட்டு இங்க வந்து உட்கார்ந்து ஓசில சோறு தின்னுட்டு இருக்க. அப்படியே புருஷனை பொண்ணையை வச்சு தாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு எதுவுமே புரியலமா, தயவு செஞ்சு சொல்லுமா. வசு, மயக்கமா வருதுடி. உன் உடம்புக்கு என்ன ஆச்சுடி? மயக்கம் வந்தா ஒரு ஓரமா சுருண்டு பாடு. ஐயோ ஐயோ ஐயோ, என் பேத்தி அல்பாய்ஸ்ல போறாளே. ஐயோ ஐயோ, எனக்கு எதுவுமே இல்ல. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. எனக்கு எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்க. நீ வா மம்மி, போலாம். நீ போடி. என்ன கிளம்பு போறியா இல்லையா? நீ உனக்கு தனியா சொல்லணுமா? போ போன்ற என்ன வசு இங்க நிக்கிறா? நான் ப்ரே பண்ணதை பாத்துருப்பாளோ?
எப்போ வசு வந்த? ப்ரேயர் ஹால்ல ப்ரேயர் பண்ணதை கேட்டியா? நீ எதுவும் வருத்தப்படாத. பொதுவா எல்லாரும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லி ப்ரே பண்ணுவாங்க. உனக்கு வேற கொஞ்சம் டைம் சரியில்லையா, அதான் உன் பேரை சொல்லி ப்ரே பண்ண. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டாங்க அர்ஜுன் சார். இப்போ அங்கதான் போயிட்டு வரேன். என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அது ஒண்ணு இல்ல வசு, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் வசு. இப்பெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் ரொம்ப முன்னேறிடுச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு. இந்த உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் உன்னை கூட்டு போய் நான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன். அதை பத்தி கவலைப்படாத வசு, நான் பாத்துக்கிறேன் வசு. ஏன் அர்ஜுன் சார் எனக்காக இவ்ளோ மெனக்கிடுறீங்க? நான் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா? இல்லையா பின்ன, நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க. நீ ஒரு நல்ல பொண்ணு வசு, புத்திசாலி, a good human being. என் ஃபேமிலிக்கு நிறைய நல்லது பண்ணிருக்க. அதனால எனக்கு நீ எப்பவுமே முக்கியம்தான் வசு. பரவாயில்ல அர்ஜுன் சார், நீங்க உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட் மேல உயிரா இருந்தும் எனக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி இல்ல வசு, என்னுடைய ஹார்ட் ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்தே என் மனசுக்குள்ள இருந்த ஒரு விஷயம். அதுக்காக நீ எனக்கு முக்கியம் இல்லாம போயிட மாட்ட. நீ எனக்கு எப்பவுமே முக்கியம்தான் வசு. உனக்காக எது வேணாலும் செய்வேன் வசு. இது மாதிரி ஒரு பாஸ் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அர்ஜுன் சார். எனக்காக ஒருத்தர் உருகுறாருன்னா ஒரு பொண்ணுக்கு அது ரொம்ப பெருமை சார். அப்படி பெருமைப்படுற பொண்ணு அவர் மடியில சாகிறத கூட பெருமையா தான் நினைப்பா. ஏய் வசு, ஏன் சாகிறத அது நெகட்டிவா பேசிட்டு இருக்க? எனக்கு இந்த மாதிரி பேசினா பிடிக்காது வசு. எனக்கு நீ முக்கியம்னா முக்கியம்தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. உன்னை யாராவது அலட்சியப்படுத்தினா எனக்கு பயங்கரமா கோபம் வரும். இனியா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தின போது நேத்து பயங்கர கோபம் வந்து கை நீட்டுற அளவுக்கு போயிடுச்சு. அவ கோச்சுக்கிட்டு பாண்டிச்சேரிக்கே போயிட்டா தெரியுமா? ஐயோ, அப்புறம் எப்படி சார் கூட்டிட்டு வந்தீங்க? பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா போயிடுச்சு. ஏன்டா அவளை அடிச்சோன்னு. அவளுக்கு இந்த கல்யாணம் தட்டி போனதுல ரொம்ப வருத்தம் வசு. அம்மா சொன்ன கெடுவுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு அது இதுங்கிறா. இன்னும் 2 வாரத்துல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி தான் கூட்டு வந்தேன். அம்மா கிட்ட சொல்லாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதான் வசு. வேற வழியே இல்லை. எப்படி இருந்தாலும் எங்க 2 பேருக்கு மேரேஜ் நடக்கத்தானே போகுது. சாரி அர்ஜுன் சார், எனக்கு ஒன்றும் இல்லைங்கிற உண்மையை சொல்லதான் நான் இங்க ஓடி வந்தேன். ஆனா இப்போதைக்கு இது உங்களுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா நீங்க இதை இனியா கிட்ட சொல்லிடுவீங்க. நீங்க சொல்லிட்டா அவ சாகிறதுக்குள்ள நீங்க எனக்கு தாலி கட்டிடுவீங்களோன்னு பயந்து உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணிடுவா. நீங்களும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவீங்க. அதை தடுக்கணும்னா உங்க மனசுல நான் இருக்கேன் நானும் தெரிஞ்சுக்கணும். என்ன வசு ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? இது பாரு வசு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எதை பத்தியும் யோசிக்காத. இனிமே வர ஒரு நிமிஷமும் உனக்கானது. உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் வசு. வா போலாம் வா. அர்ஜுன் சார், அவசரப்பட்டு இப்படி எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்களே. இனிமேதான் இருக்கு என் ஆட்டம். அர்ஜுன் மாமாவை எப்படியாவது கட்டிக்கணும்னு அந்த வசு அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கா. நீங்க என்னடானா அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பதட்டமே இல்லாம பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் மீனாட்சி. ஆனா அர்ஜுன் 15 நாளுக்குள்ள என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரே. ஒத்துக்கிட்டா போதுமா? அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்ன? எத்தனை நாளைக்கு முன்னாடி இது விசாரிக்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகணும், எப்படி அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதெல்லாம் யார் பாப்பா? இந்த ஃபைல்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு, நீங்களே பாருங்க. நீங்க ஜோடியா மாலை போட்டுட்டு போயிட்டா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட மாட்டாங்க. போட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட், அப்புறம் பர்த் சர்டிபிகேட்னு இது மாதிரி எல்லாத்தையும் நீங்க காட்டணும்.
இது எல்லாத்தையும் நீங்க கொடுத்த பிறகு அவங்க நோட்டீஸ் போர்டுல போடுவாங்க. ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்பாங்க. யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலனா தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியும். ஓ, இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? சாரி மீனாட்சி, எனக்கு எதுவுமே தெரியல பாத்தியா. ஆன்லைன்ல உட்கார்ந்து எல்லா டீடைல்ஸையும் நானே பக்காவா ரெடி பண்ணிட்டேன். நீங்க கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு மெயில் பண்ணிடுங்க. நாளைக்கே நோட்டீஸ் போர்டுல போட்டுருவாங்க. அடுத்த வாரம் போனா ரெஜிஸ்டர் மேரேஜ் நீங்க பண்ணிக்கலாம். மீனாட்சி, நீ இவ்ளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி. இந்தா. பரவாயில்லக்கா, ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதான். உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. வசு சாக போறாளேன்னு பரிதாபப்பட்டு அவ கழுத்துல தாலி கட்டிட போறாரு அர்ஜுன் மாமா. அதனால நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இதுக்கப்புறம் அர்ஜுன் மாமாவை ரெடி பண்ணி அவரு கையால தாலி கட்டிக்கிறது உங்களோட பொறுப்பு. மீனாட்சி, நான் எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கதான் போகுது. நீ வேணா பாத்துட்டே இரு. ஒரு 15 நாள்ல இல்ல அதுக்கு முன்னாடியே கூட அர்ஜுன் என் கழுத்துல தாலி கட்டிடுவாரு. இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா, உனக்கு அக்காவா, நான் இந்த வீட்ல கம்பீரமா கால் எடுத்து வைக்க போறேன். சரிக்கா, உங்களுக்கு நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி. நான் வரேன். இவள புரிஞ்சுக்கவே முடியலையே. ஏதோ நமக்கு நல்லது நடந்தா சரி. ஒவ்வொரு பாதையா அடைச்சிட்டு வரேன். கூடிய சீக்கிரமே வசுவோட மொத்த பாதையும் அடைச்சிருவேன். சொல்லுமா. அண்ணா, அங்கேரி கம்பெனி பத்தின எல்லா டீடைல்ஸையும் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ எப்படியாவது நம்ம கம்பெனிக்கு அந்த கான்ட்ராக்ட வாங்கிடு. அது மட்டும் இல்லாம அவங்களோட அடுத்த கான்ட்ராக்டையும் நம்ம கம்பெனி தான் வாங்கணும். அங்கேரி கம்பெனி கூட நாம மட்டும்தான் டீல் பண்ணணும். ஓகேம்மா, நீ ஜேகேஆர் குடும்பத்துக்கு எதுக்கு போனியோ அதை கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்ட. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கேன்னு. என்னாச்சு? போன்ல யாரு? அது என்னோட ஃப்ரெண்ட் ஆனந்த். ஏய், கொஞ்சம் லைன்ல ரெடி. ஏதோ கான்ட்ராக்ட் அது இதுன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல, அவளோட கண்ணுக்கு கான்டாக்ட் லென்ஸ் வைக்க போறாளாம். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சரி சரி சரி, நீ பேசு மீனாட்சி. அண்ணா, நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. இதை விட ஒரு அருமையான சான்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. பாத்துக்கோ. ஓகேம்மா, நான் பாத்துக்கிறேன். வாங்க பாட்டி. என்னது இது, ஒரே ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? பெரிய தம்பி வசு மேடத்துக்கெல்லாம் இல்லையா? நக்கலு ஜூஸ் உங்களுக்கு எல்லாம் இல்ல, வசுந்தராவுக்கு மட்டும்தான். ஆமா, இது ஸ்பெஷல் ஜூஸ். இதுல பல வகையான மூலிகை இருக்கு. அதுல 4 வகையான பழங்கள்லாம் வேற கலந்துருக்கு. என்னது இது, மூலிகைங்கறீங்க, ஃப்ரூட்ஸ்ங்கறீங்க? இந்த மாதிரி காம்பினேஷன்ல நான் ஜூஸ் எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே. எதுக்கு வசு மேடத்துக்கு மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறீங்க? வசுக்கு தான் இப்ப உடம்பு சரியில்லைல்ல, அதுக்குதான். மேடத்துக்கு என்னாச்சு? என்ன மேடம் என்னாச்சு? உத்தமன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல உத்தமன். அவ கொஞ்சம் டயர்டா இருக்காளா, அதனாலதான். இனியா, ஜூஸ் என்கிட்ட தா. இதுங்க ரெண்டும் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்குன்னா அதுல ஏதோ வில்லங்கம் நிச்சயமா இருக்கும். ஜாக்கிரதையா தான் இருக்கும். இத பாரு வசு, இனியா பாவம் மெனக்கெட்டு ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கா. இத நீ குடிக்கலன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவா. துப்பாக்கி தம்பி, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். ஆமா வசு, மூலிகை ஜூஸா குடி, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலா காஃபியை விட இது பெட்டர். வேணாம் குடி வசு. ப்ளீஸ் வேணாம்.
எப்பவுமே இந்த மூலிகை உடம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோ, உற்சாகமா இருக்கலாம். பரவாயில்ல சார், எனக்கு வேணாம். அட என்ன தம்பி நீங்க குடிங்க குடிங்கன்றீங்க, அவங்க வேணான்றாங்க. குடுங்க நீங்க. அவங்களால தான் குடிக்க முடியலன்னு சொல்றாங்கல்ல, உட வேண்டியது தானே. டேய் உத்தமா, முதல்ல ஜூஸ வசுகிட்ட கொடு. எரும மாடு, நீ எல்லாம் காணி தண்ணி தான்டா குடிக்கணும், ஜூஸ் எல்லாம் குடிக்க ஏன் கூடாது. குடிக்க கூடாது? வசு மேடம் தான் வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல, நான் குடிச்சா என்ன தப்பு இருக்கு? ஐயோ, சரி ஓகே, வேணா நானும் பெரிய தம்பியும் 50-50 குடிச்சுக்கிறோம். என்ன தம்பி ஓகே தானே? அர்ஜுன்லாம் இத குடிக்க கூடாது. ஏன் இவங்க பதறாங்க? வை இனியா மேடம், வசு மேடம் குடிக்கலாம், ஆனா பெரிய தம்பி குடிக்க கூடாதா? ஜூஸ்ல நீங்க சொன்ன மாதிரி மூலிகையை மட்டும் தானே கலந்துருக்கீங்க. ஆமா 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 ஆமா. உத்தமன், என்னது இது? அப்படிலாம் நீங்க இனியா சந்தேகப்படக்கூடாது. பத்திரமாத்து தங்கம். உத்தமன், ஜூஸ கொடுங்க. ஏன் தம்பி? கொடுங்க. வசு, நிறைய மூலிகை இருக்கு வசு. எவ்வளவு கேக்குறேன், கொஞ்சம் குடி வசு ப்ளீஸ். அர்ஜுன் சார், எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணாம் அர்ஜுன் சார். வேண்டாம் வசு, வேண்டாம். உனக்கு மயக்கம் வந்தா ஜூஸ் வேண்டாம், வேண்டாம். அர்ஜுன் சார், அந்த ஜூஸ் வேஸ்டா தானே போகுது, அது நம்ம அவங்க 2 பேருக்கும் கொடுக்கலாமே. 2 பேருக்கும் கொடுக்கலாமே, நல்ல ஐடியா. வசு சொல்லிட்டா, நீங்க 2 பேர் குடிக்கணும். என்ன பண்றது? இந்த மூலிகை ஜூஸ் குடிச்சா உடம்பு அசதி, வலி எல்லாமே போயிடும். அதனால இந்த ஜூஸ வசுவோட பாட்டி, இனியா, உத்தமன் நீங்க 3 பேருமே குடிக்கிறீங்க. பாட்டி இந்தாங்க. இந்த இனியா, உத்தமன், அது மொத்தம் உங்களுக்கு தான். எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணாம் தம்பி. நல்லா வேணும். என்ன சாதாரணமான ஆள்னு நினைச்சீங்கல்ல, இப்படி உல்டா பண்ண பாத்தீங்களா? எதுக்காக வெயிட்டிங்? வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. அர்ஜுன் சார், எனக்காக please. பாட்டி, வசு ஆசைப்படுறா, குடிங்க. ஐயோ, இனியா குடி. நீங்க குடிங்க உத்தமன். இல்ல கம்மியா குடிங்க. குடிச்சுதான் ஆகணும் பாட்டி. வேலை பண்ணாத வசு. அர்ஜுன், எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கும் தான், நானும் வரேன். பாட்டி, ஐயோ, எனக்கும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு தம்பி, வந்துடுறேன். ஏன் வசு, அவங்க போட்ட மூலிகை ஜூஸ் வேணாம்னு சொல்லிட்டேன். என்ன குடிச்சு என்ன ஆக போகுது அர்ஜுன் சார்? அதான் கதை முடிய போகுதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரே. வசு, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பேசாதன்னு. அடுத்த 3 மாசம் என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாட்கள் வசு. என்ன முக்கியமான நாட்கள்? அதான் என் ஆசையெல்லாம் நிராசையா போக போதே. கடவுளே, இனிமே எனக்குன்னு என்ன இருக்கு அர்ஜுன் சார்? ஏன் வசு இந்த மாதிரி எல்லாம் பேசுற? உன் ஆசை என்னன்னு சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ் வசு. எனக்கு 10 முக்கியமான ஆசை இருக்கு அர்ஜுன் சார். என்னன்னு சொல்லு வசு. நாளைக்கு சொல்றேன் அர்ஜுன் சார். நாளைக்கா? என்ன பாட்டி? போ பாட்டி,
நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? பேதி மருந்து கலக்க வேணாம்னு சொன்னேன். இப்ப பாத்தியா, நாமளே குடிச்சு நமக்கு வயிறு வலிக்குது. ஐயோ, அதெல்லாம் பேச வேண்டிய நேரம் அடியுது. இருடி, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாடி அதெல்லாம் முடியாது, நான் தான் போவேன். ஐயோ